இப்போ நான் இந்த ரிலீஸ் மேட்டருக்கு வரேன். இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஆகாஷ் சொன்னது வந்து, அண்ணே இது வந்து நம்ம டிசம்பர்ல ஷூட் ஆரம்பிக்கிறோன்னே, அதுக்கப்புறம் நம்ம படம் வந்து முடிச்சிருவோம். ஸோ மேம்கிட்டையும் நான் பேசிட்டேன், படம் வந்து நம்ம தீபாவளிக்கு கொண்டு வரலாம் இல்லை அக்டோபர் கொண்டு வரலாமான்னு ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ அவர் சொன்னார், இல்லை அக்டோபரில் வந்து விஜய் சாரோட படம் டேட் போட்டாங்க, அதனால அப்போ வேண்டாம், ஜான்வரி பொங்கல் யாருமே அனௌன்ஸ் பண்ணல, நம்ம அதை லாக் பண்ணிடுவோம். ஏன்னா இங்கே நம்ம ஊரில் 10 நாள் லீவ் இருக்கு, அதை லாக் பண்ணி தானே நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ண போறேன்னாரு. சூப்பர் ப்ரோ, நீங்கள் அது உங்களுடைய கால், நீங்கள் தான் ப்ரொடியூசர், சூப்பர் ஓகே அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. அதுலேருந்து சில நாள் கழிச்சு விஜய் சாரோட படம் ஜனநாயகன் வந்து டேட் வந்து பொங்கலுக்கு வருதுன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. நான் உடனே ஐயோ இது பொங்கலுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு ஆகாஷ் ப்ரோ கால் அடிச்சேன். ப்ரோ இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்களா? ஆமாண்ணே, அவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ப்ரோ இது மாதிரி அந்த படமும் வருது, நம்மளும் பொங்கல் சொல்றோமேன் போது 10 நாள் இருக்கிறதுனால 2 படம் கண்டிப்பா தாங்குனே அப்படின்னாரு. ஓகே, பட் நம்ம வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, அண்ணே சேஞ்ச் பண்றதுல ஒரு 2 சிக்கல் இருக்குன்னு. ஒன்னு, நம்ம எல்லா இன்வெஸ்டர்ஸ் இது சுத்தி இருக்க பிசினஸ் எல்லாமே ஜான்வரின்னு சொல்லி தான் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே பேசி பண்ணியிருக்கோம். இன்னொன்னு, அதுக்கப்புறம் தள்ளினா ஏப்ரல் மேல தானே பண்ணணும், அந்த டைம் எலெக்ஷன்ஸ் இருக்குன்னு, அப்ப இது வேணானே, நமக்கு வேற வழி இல்லைன்னா இந்த டைம் தான் பண்ணணும்னு சொன்னாரு. அப்ப பணம் போடுற அவங்க வந்து ஒரு பிசினஸ் எல்லார்ட்டையும் பேசி ஒரு டெசிஷன் எடுத்து ஓகே இது பண்றான்னு சொன்னாங்க. சரி ஓகே, இதை நான் கேட்டுட்டேன். ஓகே ப்ரோ, ஏன்னா அது கரெக்டான இதாகவும் இருந்துச்சு. படம் அவங்க எப்படி கரெக்டா பொசிஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை கரெக்டா நம்ம ஏத்துக்கிறதா நம்ம ஒரு ஆர்டிஸ்டா நம்மளோட வேலை. இப்ப நான் என்ன பண்ணேன்னா, ஓகே ஆனா இது கரெக்டா கம்யூனிகேட் மட்டும் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நான் ஜெகதீஷ்க்கு ஃபோன் அடிச்சேன். ப்ரோ, ஜெகதீஷ் எல்லாருக்குமே தெரியும், விஜய் சாரோட இருக்கிறவரு, அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன். நான் ப்ரோ இந்த மாதிரி படம் நீங்க வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டீங்க ப்ரோ அப்படின்னு. ஆமாம் ப்ரோ, அது வந்து இந்த டிஜிட்டல் பிசினஸ் நிறைய ரீசன்ஸ் இருந்தது, அதனால போஸ்ட்பான் பண்ணிட்டோம் அப்படின்னாரு. ப்ரோ நம்ம படம் அப்போ அனௌன்ஸ் பண்ணியிருந்தோமே ப்ரோன்னு அவரு சொன்னாரு, ப்ரோ 2 படம் வரலாம் ப்ரோ, 10 days லீவ் இருக்குல்லனாரு. ப்ரோ 2 படம் வர்றது பிரச்சனை இல்லை ப்ரோ, சாரோட லாஸ்ட் ஃபிலிம்னு சொல்றாங்க, அதனால தான் ப்ரோ எனக்கு வந்து அது வரியா இருக்குன்னு, அதனால தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு. அப்ப ஜெகதீஷ் சொன்னார், ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, நம்ம 2 படமும் சூப்பரா இருக்கும் அப்படின்னாரு. இல்ல ப்ரோ, இது நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, லாஸ்ட் ஃபிலிம்னால சார்கிட்ட என்ன செனாரியோங்கிறத கரெக்டா இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, இல்லைன்னா நடுவில் யாராவது சிலர் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க தேவையில்லாம, அதனால நீங்க சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னேன். 5 minutes கொடுங்க, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னாரு. கரெக்டா ஒரு 10 minutes கழிச்சு அடிச்சாரு. ப்ரோ சார்கிட்ட எல்லாமே நான் டீட்டெயிலா சொல்லிட்டேன், எல்லாம் ஓகே, ஆல் ஓகே, சார் உங்களுக்கு விஷயம் சொல்ல சொன்னாரு, நம்ம சூப்பரா பண்ணிடலாம், 2 படமும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இவ்வளவுதான் இதுக்குள்ள நடந்த மொத்த கதையும். இதை வந்து டோட்டலா மாத்தி வேற மாதிரி பேசும்போது அது நம்ம என்ன பண்ண முடியும்? சிலருக்கு வன்மம், சிலருக்கு வியாபாரம், சரி அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம விட்டுருவோம் அப்படின்ட்டு. நமக்கு தெரியும்ல நம்ம என்ன ரெஸ்பெக்ட், என்ன ஈக்குவேஷன் வச்சிருக்கோம். ஏன்னா கோட் படம் பார்த்துட்டு நான் வந்து விஜய் சாருக்கு கால் பண்ணேன். கால் அட்டன் பண்ணி சார் ஃபர்ஸ்ட் சொன்னது ஹாய் ப்ரோ அப்படின்னாரு. ஹலோ சார், சார் கோட் பயங்கர என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு சார், சூப்பர் சார் அப்படின்னு. தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னாரு. சார் எதுக்கு சார் தேங்க்ஸ் சொல்றீங்க? எனக்கு இந்த படத்துல உங்களோட இருந்தது ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் சார், அது எனக்கு ரொம்ப மெமரபிளா இருக்கும். இல்ல ரொம்ப ஸ்வீட்டா வந்து நீங்க இந்த பண்ணி கொடுத்தீங்கல்ல, நான் உங்களுக்கு எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நான் தேங்க்ஸ் சொல்லிட்டே இருப்பேன்னு அவ்வளவு ஸ்வீட்டா சொன்னாரு. இதுதான் எங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப். ஸோ இதுக்கு நடுவில் யார் என்ன பேசினாலும் அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. மை டியர் ஃபேன்ஸ் ஆன பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஜனவரி 9ஆம் தேதி எல்லாரும் ஜனநாயகனை செலிப்ரேட் பண்றீங்க தியேட்டருக்கு போய். முப்பத்தி 3 வருஷம் இண்டஸ்ட்ரியில நம்மளெல்லாம் என்டர்டெயின் பண்ண ஒருத்தர் லாஸ்ட் பிலிம்னு சொல்லியிருக்காரு. அதை 9ஆம் தேதி என்டர்டெயின் பண்றோம், அதை போய் நம்ம செலிப்ரேட் பண்றோம். நெக்ஸ்ட் டே ஜனவரி 10ஆம் தேதி நம்ம படத்துக்கு வாங்க, பராசக்தியை செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த பொங்கல் கோலிவுட்டுக்கு அமேசிங்கான பொங்கலா இருக்கும். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் சோசியல் மீடியாவை ஹேண்டில் பண்றது ரொம்ப டஃபா தான் இருக்கு. எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல இந்த ஏஐ வேற வந்துருச்சு. நீ ஏஐயான்னு ஏஐட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற கண்டிஷன்ல தான் நாம எல்லாருமே இருக்கோம். அதனால இதுக்குள்ள நீங்க உள்ளே வராதீங்க, நீங்க ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டே இருங்க. எல்லாருக்கும் தெரியும் அவங்க படத்தை அவங்க சூப்பரா செலிப்ரேட் பண்ணுவாங்க, மத்தவங்க படத்தை மாறி செலிப்ரேட் பண்ணிக்குவோம். மேம் சொன்ன மாதிரி நம்ம சினிமா அந்த லெவலுக்கு போகும். நான் இன்னமும்
கிளியரா சொல்றேனே, எவன் என்ன வேணா சொல்லட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கல் அண்ணன் தம்பி பொங்கல், அவ்வளவுதான்.